ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புலி தங்கிய குகை புறநானூற்று பாடல் எழுந்தது காவற்பெண்டு. பாஞ்சை வளம் தொகுப்பு நா வானமாமலை. தேசியம் காத்த செம்மல் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர். கப்பலோட்டிய தமிழர் ஆபி சேதுப்பிள்ளை எழுதிய கடற்கரை நிலை என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் வழக்கு திருக்குறள். ஃபஸ்ட்டு புலி தங்கிய குகை காவற்பெண்டு. இது ஒரு புறநானூற்று பாட்டு. சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல உன் மகன் எங்கே என்று என்னை கேட்கின்றாய். புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே உள்ளது. அவன் போர்க்களத்தில் இருப்பான், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். பெண் ஒருத்தி பெண் புலவரிடம் கேட்பது போன்ற ஒரு பாட்டு தான் இது. நூல்வழி பார்த்தோன்னா சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பரு பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் தான் யாருன்னா காவற்பெண்டு. சங்ககால மக்களின் வீரத்தினை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய பாடல் ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. நம் பாடப்பகுதி புறநானூற்றின் 86வது பாடல். மதிப்பீடு. யாண்டு அப்படின்னா என்னென்னா எங்கே. யாண்டு உளனோ யாண்டு கூட்டல் உளனோ கல் கூட்டல் அலை கல்லளை. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. கல் அலை கற்குகை. யாண்டு எங்கே. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. அடுத்த பாட்டு வந்து பாஞ்சை வளம். கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் தான் கதை பாடல் அப்படின்னு சொல்லுவோம். பொருள் வந்து சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. சூரன் வீரன், பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. நம் பாடப்பகுதி நா வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பாட்டு வந்து எங்கேருந்து எடுத்தாங்க? வானமாமலை நா வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. வீடுகளில் மணிகளால் செய்யப்பட்ட அழகு மேடைகள். வீடுகள் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகள். வீட்டு கதவுகள் நேர்த்தியாக. வீடுகள் செல்வம் நிறைந்ததாக. பூஞ்சோலை, சந்தன மரச்சோலை, ஆறுகள், நெல்வயல்கள், கடைகள். யானை கூட்டம் குதிரை கொட்டில். தோரணம் கட்டப்பட்ட மேடை, தாயம் ஆடுவதற்கான இடம். சோலையில் குயில்கள் கூவும். மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். இந்த பாட்டு. சுத்த வீர சூரன் கட்ட பொம்முத்துறை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்லுகின்றேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளால் கத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், மதில் ஓடைகளாம். பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிச வீடும் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும். நந்த வனங்களும் சந்தன சோலைகளும், அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும். வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம். தோரண மேடை ஒரு புறமாம், திருச்சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம். சோலையில் மாங்குயில் கூவிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடினுமாம். அன்பு வளர்ந்திரும் பாஞ்சாலம் நாட்டில் சில அதிசயம் சொல்கின்றேன் கேளுமையா. முயல் நாயை விரட்டுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டிலே. முயல் வந்து நாயை விரட்டிடுமாம். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். பசுவும் புலியும் என்ன பண்ணும்? ஒரே துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலை காகம் குடிக்காது, எங்கள் கட்டபொம்மு துறை பெயரை சொன்னால். வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கு அருள்வாளே சக்கதேவி. முயல் வந்து தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். முயல் வந்து என்ன பண்ணும்? நாயை விரட்டும். புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் நின்று தண்ணி அருந்தும். கட்டபொம்மன் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவர் சக்கமாதேவி. புதுமையான தெருவீதிகள், தெருப்பரப்பில் அமைந்த கடைகள். ஊர்வலத்தின் முன்னால் யானை அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் வந்து நாயை விரட்டும். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம், வாசல் கூட்டல் அலங்காரம்.
பொறுத்துக பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு. அடுத்து தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உண்மையினை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் தந்தை பெரியார் இவர் என்னன்னு சொன்னார்? சுத்த தியாகி. முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்ற ஊரில் பிறந்தார். 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இளமையிலேயே அன்னையினை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் தொடக்க கல்வி கமுதி, உயர்நிலை கல்வி மதுரை பசுமலை பள்ளி மற்றும் ராமநாதபுரம். தொடக்க கல்வி கமுதியில் படிச்சிருக்காரு. உயர்நிலை பள்ளி மதுரை பசுமலை பள்ளியிலையும் மற்றும் ராமநாதபுரத்திலையும். முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியது. எனவே படிப்பு பாதியில் நின்றது. தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சிறந்து விளங்கியது சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று முத்துராமலிங்க தேவருக்கு தடை விதித்த சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக. சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை சொன்னது திருவிக. முத்துராமலிங்க தேவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன். வங்க சிங்கம் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரை வந்த ஆண்டு 6/9/1939. செப்டம்பர் 6 வந்திருக்கிறாரு. 6/9/1939. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியினால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி அப்படிங்கிறது ஒரு வார இதழ். அதை நடத்தியது யாரு? முத்துராமலிங்க தேவர். சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியவர் முத்துராமலிங்க தேவர். சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியவர் முத்துராமலிங்க தேவர். இதுபோன்ற ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர். இதுபோன்ற ஒரு பேச்சை நான் கேட்கவில்லை. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர். தென்னாட்டு சிங்கம் யாரு? முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும். அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன், அவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கத்தைப் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை பற்றி கூறியவர் அறிஞர் அண்ணா. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும். அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன், அவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கத்தைப் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை பற்றி கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவருடைய வழக்கம் என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வரல, உள்ளத்திலிருந்து வருது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டியது வட இந்திய இதழ்கள். 1937 ஆண்டு தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1937 பாராளுமன்ற தேர்தல் 1937 சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியினை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி. கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டவர் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK நேஸ் தங்கமணி. இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியினையும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி. கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டவர் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி. முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு 1946. 1952, 1957 நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் தேவர் இரண்டிலுமே வெற்றி. 52 1, 57 பாராளுமன்ற சட்டமன்ற 2 தேர்தலுமே வெற்றி பெற்றார்.
போட்டியின்றி வெற்றி பெற்றது 46 1946. முத்துராமலிங்க தேவர் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 1962. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம். 1934 மே 12 13. 1934 மே 12 13 கமுதியில் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 1934 மே 12 13 கமுதியில் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. 1948. மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவுப் போராட்டம் நடத்த திட்டமிட்டவர் 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர். மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவுப் போராட்டம் நடத்த திட்டமிட்டவர் 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர். திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து வந்து ஆலய நுழைவுப் போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தவர் முத்துராமலிங்க தேவர். விவசாயிகள் துயர் துடைக்க விவசாயிகள் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினார். விவசாயிகள் துயர் துடைக்க முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்திய சங்கம் ஜமீன் விவசாயிகள் சங்கம். தனக்கு சொந்தமான 31 சுற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்வதற்காக முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தியது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. விவசாயிகளின் பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்வதற்காக முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தியது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். எப்போ அப்படின்னா 1938களில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் 1938களில். மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக 1938 தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தினார். மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக 1938 தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தினார். மதுரை நூற்பாலை தொழிலாளர் போராட்டத்திற்காக முத்துராமலிங்க தேவர் 7 திங்கள் வந்து சிறையில் இருந்தார். உழவர் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். எங்கே நடத்தினார்? ராஜபாளையத்தில். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை மற்றும் வேலூர் சிறைகளில் அடைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். 2ஆம் உலகப் போரின் போது மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்தவுடன் விடுதலை செய்யப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். 2ஆம் உலகப் போரின் போது மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்தபின் விடுதலை செய்யப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் இருமுறை பர்மா சென்ற ஆண்டு 1936 1955. முத்துராமலிங்க தேவர் இருமுறை பர்மா சென்ற ஆண்டு 1936 1955. பர்மாவில் உள்ள புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தார்கள். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதை ஏற்க மறுத்தவர் முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக முத்துராமலிங்க தேவர் விளங்கினார். முத்துராமலிங்க தேவரின் இறப்பு 1963 அக்டோபர் 30. தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்திலும் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தன் வாழ்நாட்களில் 1/5 பங்கை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்க தேவர் முதலாக உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி வார இதழ். தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திரு வி. க. அடுத்து கப்பலோட்டிய தமிழர்.
தூத்துக்குடி நகரின் பெருமையினை தன் பெருமையாக்கி கொண்டவர் வ.உ.சி. தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் வ.உ.சி. தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே இந்த துறைமுக கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். கொற்கை பெருந்துறையில் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன் வ.உ.சி. முத்துவளம் செழித்தது கொற்கை கடலில். கொற்கை துறைமுகத்தில் பாண்டியனின் மீன்கொடி பறந்தது. மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தவர்கள் பழங்குடிகளாகிய பரதவர்கள். மதுரை மாநகரிலேயே தமிழ்ச் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் வ.உ.சி. வெள்ளோட்டம் பார்க்க சுதேசி கப்பல் புறப்பட்ட இடம் கொழும்புத்துறை. சுதேச கப்பல் கம்பெனியிடமிருந்து வ.உ.சி. விலகிக் கொண்டால் 100,000 ரூபாய் தருவதாக ஆங்கிலேயர்கள் மறைமுகமாக கூறினர். வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் பிறந்தது வங்க நாட்டில். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் பாரதியார் தென்னாட்டில். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் பாரதியார். வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்லி மக்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வழிநடத்தியதால் வ.உ.சி.க்கு இரட்டை தீவாந்திர தண்டனை. 6 ஆண்டுகள் கோவை சிறை, கண்ணனூர் சிறையிலும் வ.உ.சி. கொடும்பணி செய்தார். வள்ளல் பாண்டித்துரையாரோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றவர் வ.உ.சி. வள்ளல் பாண்டித்துரையாரோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றவர் வ.உ.சி. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்று கூறியவர் வ.உ.சி. இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் மறந்தேன் என்று கூறியவர் வ.உ.சி. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்காக. மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்காக. மெய்யறிவு மெய்யறம் நூல்களை தமிழ்த்தாயின் திருவடியில் கையுறையாக வைத்தவர் வ.உ.சி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் வ.உ.சி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் வ.உ.சி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று ஏடும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேயின் கூற்று. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேயின் கூற்று. நூல்வழி சொலின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்த ரா.பி. சேதுப்பிள்ளை. ரா.பி. சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய வேறு நூல்கள்: தமிழகம், ஊரும் பேரும், ஆற்றங்கரையினிலே, தமிழ் விருந்து, கடற்கரையினிலே, மேடை பேச்சு. ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய வேறு நூல்கள்: தமிழகம், ஊரும் பேரும், ஆற்றங்கரையினிலே, தமிழ் விருந்து, கடற்கரையிலே, மேடை பேச்சு. ஒரு ஷார்ட்கட்: ரா.பி. சேதுவின் சேது தமிழகத்தின் ஊரும் பேரும் பெருமை கொள்ளத்தக்கதாக ஆற்றங்கரையினிலே தமிழ் விருந்தும் கடற்கரையிலே மேடை பேச்சும் நடத்தினார். ரா.பி. சேது தமிழகத்தின் ஊரும் பேரும் பெருமை கொள்ளத்தக்கதாய் ஆற்றங்கரையினிலே தமிழ் விருந்தும் கடற்கரையிலே மேடை பேச்சும் நடத்தினார். நம் பாடப்பகுதி கடற்கரையிலே என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. வ.உ.சி. பேசுவதாக அமைந்துள்ளது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.